வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்தது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட அமைப்பு முழுவதும் பெரும் மறுசீரமைப்புக்கு உள்ளாகியிருக்கு. கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தேர்தல் தோல்வியின் காரணங்களை ஆழமாக ஆராய்ந்து உட்கட்டமைப்பில் மிக பெரும் அறுவை சிகிச்சை தற்போது தயாராகி வருவதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் உள் புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் உளவுத்துறை தகவல்கள் ஸ்டாலினுக்கு சென்றிருக்கான். பல மாவட்டங்களில் உள்ளூர் தலைமைகளின் அலட்சியம், தொண்டர்களை ஒருங்கிணைக்க தவறியது, புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சிகளை சரியா மதிப்பிட தவறியது, உட்கட்சி பூசல் ஆகியவையே தோல்விக்கு முக்கியமான காரணமாக ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கான். இதன் விளைவாதான் சுமார் 30-35 மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்ற திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. மூத்த தலைவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் என எந்த பாகுபாடும் இன்றி தேர்தல் பணிகளில் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிற அனைவரையும் மாற்றி இளம் துடிப்பான தலைவர்களுக்கு மாவட்ட பொறுப்புகளை வழங்க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காராம். தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் கட்சிக்கு ஏற்பட்ட பலவீனங்களை சரி செய்ய தனி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கான். இந்த மாற்றங்கள் வெறும் கண் துடைப்பு இல்லை, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உட்கட்சி தேர்தல்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் முழுமையாக ரீவேம்ப் திட்டத்தின் பகுதியாகும். இந்த அடிமட்ட மாற்றங்களோட கட்சியின் உச்ச தலைமையிலும் முக்கிய அதிகார பகிர்வு நிகழவிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நாடாளுமன்ற குழு தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதிக்கு செயல் தலைவர் போன்ற வலுவான பொறுப்பு வழங்க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறதா அறிவாலய மூத்த நிர்வாகிகள் சொல்லப்படுது. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே இளைஞரணியின் முகமாக இருக்கிற நிலையில் கனிமொழியின் அரசியல் முதிர்ச்சி, டெல்லி அரசியல் அனுபவம் மற்றும் பெண்கள் மத்தியிலான செல்வாக்கை பயன்படுத்தி கட்சியை வலுப்படுத்த தலைமை விரும்புது. ஸ்டாலின் தற்காலிகமாக பின்னணியிலிருந்து வழிகாட்ட உதயநிதி, கனிமொழி இணைந்து கட்சியை இரட்டை குழல் முறையில் நடத்தும் வியூகம் வகுக்கப்பட்டது. ஆனால் உதயநிதிக்கு இது பேரிடி தான். தனக்கு தான் செயல் தலைவர் பதவி வரும், தாம் கட்சியை முன்னேற்றி விடலாம் என நினைத்தது தற்போது பெரிய இடி போல தான் இறங்கியிருக்கிறது. கலைஞர் காலத்து அரசியல் முறை இப்போது மாறிடுச்சு. புதிய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்க புதிய முகங்கள், புதிய அணுகுமுறைகள் தேவை என அறிவாலய வட்டாரங்கள் வலியுறுத்துகிறாங்க. இந்த மாற்றங்கள் திமுகவை மீண்டும் வலுவான எதிர்கட்சியா அல்லது எதிர்கால ஆளும் கட்சியா மாற்றும் என சொல்லப்படுது. இந்த அதிரடி முடிவுகள் விரைவிலே கூடப்பட்டவிருக்கும் திமுக செயற்குழு அல்லது பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். திமுகவின் இந்த மறுசீரமைப்பு தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து திமுக, அதிமுக ஒன்றிணைந்து தாவக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தார்கள். ஆனால் அது அனைத்துமே தோல்வியில் தான் முடிந்தது. ஒரு வேளை அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக மக்களே கல் மற்றும் கட்டைகளை வைத்து திமுக, அதிமுகவை தாக்கியிருப்பார்கள். ஏனென்றால் மாபெரும் திராவிட கட்சிகள் இணைந்தால் அது பேச்சுக்கு வேண்டுமானாலும் நன்றாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு அது சரிபட்டு வராது. அம்மாவின் வழியில் வந்தவர்கள் வேறு, கலைஞர் வழியில் வந்தவர்கள் வேறு என்றும் இரு துருவங்கள் இணையாது. தொடர்ந்து திமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல வியூகங்களை வகுத்து வருகிறார். ஆனால் என்னதான் சொன்னாலும் சரி, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் என்பது இளைஞர்களுக்கான போட்டியாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளுது. மேலும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்களை பயன்படுத்தி பாஜக நாடாளுமன்றத்தில் தனது பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. இதன் மூலம் பல முக்கியமான மசோதாக்களையும் கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருக்காங்க. மத்தியில் ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ அரசு வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மிக முக்கியமான சில சட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. அதில் சில மசோதாக்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படும் சூழலில் அதை பெறும் முயற்சியில் என்டிஏ இறங்கியிருக்கு. இதில் முதன்மையானது மேற்கு வங்க அரசியல் சூழல்.
அங்கு மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெரிய அளவில் அதிருப்தி நிலவுகிறது. அக்கட்சியை சேர்ந்த 20 மக்களவை எம்பிக்கள் தனியாக பிரிந்து வந்து பாஜக தலைமையிலான NDA கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்காங்களாம். திரிணாமுல் காங்கிரஸுக்கு மொத்தம் 29 எம்பிக்கள் இருக்காங்க. சட்டப்படி ஒரு கட்சியை உடைக்க 2/3 பங்கு எம்பிக்கள் தேவை. அதாவது 20 எம்பிக்கள் இருந்தால் அவர்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டாங்க. எனவே இவர்கள் மீது தகுதி நீக்கம் பாயாது. இந்த 20 எம்பிக்களும் மத்திய அமைச்சர் பூபேந்திரநாத் யாதவ் இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இவர்கள் ஆதரவு அளித்தா மக்களவையில் NDAவின் பலம் முதன்முறையாக 300 தாண்டும். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததும் காங்கிரசுடனான அதன் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. தேசிய அரசியலில் முக்கிய மாற்றமாக அது சொல்லப்படுது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்திருக்கிற நிலையில் திமுக தனது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு நிபந்தனை அடிப்படையிலான ஆதரவு வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திமுகவிடம் உள்ள 22 மக்களவை எம்பிக்கள் ஆதரவு கிடைச்சா அது பாஜகவுக்கு மிக பெரும் பலமாக அமையும். இந்திய அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் வெறுமனே 51% பெரும்பான்மை போதாது. அவைக்கு வந்து வாக்களிப்பார்கள். 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு கட்டாயம். கடந்த ஏப்ரல் மாதம் தொகுதி மறுவரைய மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை இந்த பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தோல்வியடைஞ்சது. அப்போது அரசுக்கு 352 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் 298 வாக்குகள் மட்டுமே கிடைச்சது. எனவே இந்த முறை எப்படியாவது அந்த இலக்கை எட்ட மோடி அரசு திட்டமிட்டிருக்கு. மக்களவையில் மொத்தம் 543 இடங்கள் இருக்குது. இதில் 3 இடங்கள் தற்போது காலியாக இருப்பதனால மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 540. 2/3 பங்கு பெரும்பான்மைக்கு 360 இடங்கள் தேவைப்படுது. தற்போதைய NDA பலம் 293 இருக்கிற நிலையில் திரிணாமுல் அதிருப்தி எம்பிகளை சேர்த்தா அது 313 உயரும். மேலும் நிபந்தனை அடிப்படையிலான ஆதரவு என 22 திமுக எம்பிகள் ஆதரவு தெரிவித்தா இந்த பலம் மொத்தம் 335 உயரும். சிவசேனாவில் உள்ள உத்தவ் தாக்கரே அணியிலும் 9 எம்பிகள் 6 பேர் கட்சி தாவ இருப்பதாக சொல்லப்படுது. அதுவும் நடந்தால் மொத்தம் ஆதரவு 341. இதோடு சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை எம்பிகள் ஆதரவு சேர்த்தா இந்த எண்ணிக்கை 348 வரை செல்லும். இலக்கான 360 எட்ட இன்னும் 12 எம்பிகள் ஆதரவு மட்டுமே தேவைப்படும். சில எம்பிகளை வைத்து அதையும் பெற முடியும் என பாஜக நம்புது. மக்களவை மட்டுமின்றி மாநிலங்களவையிலும் பாஜக தனது பலத்தை அதிகரிச்சுட்டு வருது. தொடர்ந்து தற்போது NDA 150 இடங்களை கடந்து விட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் சிலர் ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிட்டு உள்ளே வர திட்டமிட்டிருக்காங்க. திமுகவின் 8 மாநிலங்களவை எம்பிகளின் ஆதரவு கிடைச்சா அங்கேயும் பாஜக எளிதாக மசோதாக்களை நிறைவேற்ற முடியும்.